இந்த பர்கர் பீஸா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உட்காடுறோம். ஆ. அதனால ஃபேட் ஆயிடுறோம். ஸோ அந்த ம். டைம்ல 2 பேர் அந்த ஃபிலிம் பார்க்கறதுனால திங்க் பண்றாங்க 2 பேரும் குண்டாயிட்டோம்னு. ம். ஸோ திங்க் பண்றதுனால அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு அவர் புக் பண்றாரு. உடனே அந்த ம். யோகா மேட் ஜிம் ட்ரெயின் எல்லாமே வாங்கி ஒய்ஃப் ம். ஹஸ்பண்டும் பண்றாங்க. ஓகே, எனக்கு கன்வின்சபிளா தான் இருக்கு. ஓகே அர்ஜுன், சேம் தான். என்ன சேம்னா? இல்ல இல்ல, இது ஆட் ரொம்ப புரியுது. ஓகே ராஜா, உங்க அபிப்பிராயம் என்னமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த ஆட் பார்க்கும்போது? எனக்கு ஓகே தான் மேம். ஸோ அவங்களுக்கு அந்த மனசு மாத்துக்கிட்டு அந்த யோகா மேட் கிடைக்கணும்னு நினைக்கும் போது அதுல ஈவினிங்குள்ளே வந்துருந்தோம். ஸோ அவங்க யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ம். ஸோ ம். ஓகே தான் மேம். ஓகே ஓகே. பட் மனசுக்கு எப்படி ஐ மீன் பார்க்கணும் போல இருந்ததா இல்ல எப்படி? இது ஒரு ஆடா எங்கேயாவது எஸ் மேம். நீங்க பாத்தீங்கன்னா நின்னுட்டு பாப்பீங்களா, ஸ்டாப் பண்ணிட்டு பாப்பீங்களா, இல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? பார்க்கலாம் மேம். பார்க்கலான்றீங்க. எதனால பார்க்கலாம். கொஞ்ச நேரம் பார்க்கலாமே என்ற ஃபீல் கொடுக்குமா இது? அப்படி ஒண்ணும் இல்லையா? அது நான் கேட்டேன். அது ஆக்டர் ஆக்ட்ரஸ் பொறுத்து மேம். ஆக்டர் ஆக்ட்ரஸ் பொறுத்து. யார் இருந்தாங்கன்னா பார்க்கணும் போல இருக்கோன்றீங்க? மேபி பாலிவுட் ஆக்ட்ரஸோ இல்ல கோலிவுட் ஆக்ட்ரஸ் வேற இருந்தாங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் சமந்தா. எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேபி சூர்யா ஜோதிகா அந்த மாதிரி. ஓகே. இல்ல ஐஸ்வர்யா அபிஷேக் பச்சன் மாதிரி. ஓகே ஓகே. அப்படி என்ன ஸ்டோரியில என்ன ட்விஸ்ட் வரும் அவங்க இருந்தாங்கன்னா? ஒரு ரியல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஒரு இது இருக்கும்ல மேம், அந்த இன்டராக்டிங் இருக்கும். சி, இது நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன, ஐ டோல்ட் யூ வெரி கிளியர்லி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது கிளியர் பண்ணாதான் ரியல் பீப்புளை வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஆட் எடுப்பாங்க. So all you have to do is visualize it as if it's running in front of you. Real people are doing it. மேம் இன்னொரு டவுட், இந்த ஆடுக்கு சூர்யா தேவையில்ல மேம். சூர்யா ஆல்ரெடி ஃபிட். Okay. See, I'm just trying to convey what it means. I mean, convey illa, tell you, explain to you that இதுதான் ரியாலிட்டி. இது பாஸ் பண்ணாதான் ரியல் ஆளுங்க வச்சு எடுக்க முடியும். ரஃப்லியே வந்து இவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க வச்சு எடுக்க முடியாது இல்லையா? சோ இது ஸ்டோரி நல்லா இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க ரியல் ஆளுங்க வச்சு ஆட் எடுப்பாங்க. So while you are watching, you have to visualize whoever is there in your mind. அது சூர்யா ஜோதிகாவா இருக்கட்டும், இல்ல Samantha, Ruth Prabhu and somebody else இருக்கட்டும், or Abhishek Bachchan, Aishwarya Rai, that's up to you. But just visualize as if it's happening in front of you. சரியா? அப்போ என்ன சொல்வீங்க? அப்படி சொல்லும்போது அதான் அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் வச்சு நம்ம மேபி அந்த ஆக்டிங் அந்த அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சப்போஸ் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் சந்திச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆட், இந்த யோகா ஆட் ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? இருக்காது மேம். எனக்கு இருக்கும் மேம். எனக்கு அந்த அளவுக்கு அது கொஞ்சம் லென்த்தான ஒரு ஆடா இருக்கு. லெந்தியா இருக்குன்னு தோணி இருக்கு. ஓகே. ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னீங்க நீங்க? எனக்கு இருக்கு மேம். எனக்கு கொஞ்சம் என்னெல்லாம் திங்க் பண்ற மைண்ட்ல மாதிரி இருக்கும்? அந்த ஜங்க் ஃபுட் வைக்கிறது, அது அவங்க திங்க் பண்றது, சோ ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறது ஞாபகம் இருக்கும். ஓகே ஓகே. மத்தவங்க என்ன சொல்றீங்க அர்ஜுன்? எனக்கு பாதி பாதி தான் எனக்கு. பாதி பாதி என்னெல்லாம் மறந்துடுவீங்க, எதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ன்றீங்க? இதெல்லாம் மறந்துடுவேன்னா லைக் அவர் அந்த யோகா மேட் ஆர்டர் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாஸ் அது வாங்கினது அதெல்லாம் நான் வந்து மறந்துட்டு. எதனாலமா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது? இப்போ நம்ம ஒரே முறை பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிடும் மேம். கண்டிப்பா பார்த்தா அந்த ஆட் ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் வாட்சபிள் தான். அது லைக் ப்ரீவியஸ் ஆட் இல்ல. இந்த ஆட் கொஞ்சம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தான். ஓகே ராஜா, உங்க அபிப்பிராயம் என்னமா இத பத்தி? எனக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும் மேம். பட் ஆனா ஃபர்ஸ்டோட ஆட் மாதிரி இது இருக்காதுன்னு எனக்கு தோணுது மேம். சோ இது வந்துட்டு அந்த அளவுக்கு இதுல என்னெல்லாம் விஷயம் ஞாபகம் வச்சுப்பீங்க? ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கும். இது 2 பேருமே சேர்ந்து வாங்குறது. அந்த சேம் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு வெறும் ஜங்க் ஃபுட் குறைக்கிறதுக்காக நாங்க யோகா பண்றோம் அப்படிங்கிற அது மேக்ஸிமம் எல்லாருமே பண்றதுதான் அது. ஸோ அதே ஆட்ல சொல்லும் போது கொஞ்சம் கேட்சியா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. கேட்சியா இல்லாத மாதிரின்றீங்க? எஸ் மேம். ஓகே. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்றாங்கன்ற ஃபீல் இருக்குன்றீங்க. ஓகே ஓகே. விக்னேஷ்,
மேம் எனக்கு ஞாபகம் இருக்கும் மேம். அதான் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்றது, அந்த ம் யோகா பண்றது அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பட் எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு பிடிக்கல மேம். ம் இருந்தாலும் ஏன் நான் ஞாபகம் இருக்கும் அப்போ? அதான் மேம் இல்ல ஒன்ஸ் பாத்துருக்கேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். தவிர மத்தபடி எனக்கு ஓகே பிடிக்கல அவ்வளவு. ஓகே பாஷா எனக்கு ஞாபகம் இருக்காது மேம். ஞாபகம் இருக்காதா? ஏமா? இல்ல எனக்கு மோரோவர் இது பிடிக்கல அண்ட் மோரோவர் நான் இது எப்படி மறந்துடுவேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு எலிமெண்ட் எதுவும் இது இல்லை. ஓகே ரைட் ஓகே. ஸோ பெருசா ஒன்றும் பிடிக்கலன்ற என்ன விஷயம் பிடிக்கலம்மா இதுல பாஷா? பிடிக்காத மாதிரி என்ன இருக்கு? கம்பேர் பண்ணலாமா? சொல்லுங்க. லைக் போன எபிசோட்ல அவர் ராஜா சொன்ன மாதிரி அதுல அந்த ஒய்ஃப் வந்து அவங்க லவ் அஃபெக்ஷனேட்டா இது மாதிரி காட்டுற மாதிரி இருந்தது. அண்ட் மோரோவர் அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு அந்த வெயிட் லாஸ்க்காக மட்டுமே இது பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் மோரோவர் யோகா இல்லாம அவங்க வேற ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். யோகாக்கு பதிலா வேற என்ன காமிச்சிருக்கலான்றீங்க இங்க? ப்ரீவியஸா அவங்க இந்த மாதிரி டிராயிங் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சாங்க. ஸோ வேற ஏதாவது போயட்ரி இந்த மாதிரி கூட காமிச்சிருக்கலாம், கவிதை சொல்றது அந்த மாதிரி. ஓகே கவிதை சொல்றது என்ன? அப்போ அதுல என்ன வாங்கியிருப்பாங்கன்றீங்க? புக் வாங்கியிருப்பாங்க. ஓகே அப்புறம் நோட்டு வாங்கியிருப்பாங்க. புக்கு நோட்டு ஒண்ணுதான். இல்ல நம்ம புக்ல ஆல்ரெடி எழுதி இருக்கும், நோட்ல நம்ம இனிமேதான் எழுதணும். ஓகே சோ என்ன மெசேஜ் கிடைக்கிறது? இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் பக்கத்துல வைக்கலாம், மறந்துடுங்க ஃபர்ஸ்ட் ஆடு. இந்த ஆட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆட்ல இருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன சொல்ல விரும்புறாங்கன்றீங்க இந்த ஆட்ல? யோகா பண்ணா வெயிட் லாஸ் சொல்றாங்க மேம். யோகா பண்ணா வெயிட் லாஸ். ஓகே இதுவும் அதே மாதிரி சேம் டே டெலிவரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபேமிலி மேன் மூவி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஸோ அதுதான் மேம் சொல்லியிருக்காங்க இதுல. சேம் டே டெலிவரி என்டர்டெயின்மெண்ட்காக ஃபேமிலி மேன் அப்படின்னு என்ன சொல்ல? அது ஒரு மூவி தான் இருக்கு. ஃபேமிலி மேன் மூவி இல்ல மேம், அமேசான்ல ஃபேமிலி மேன் மூவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். ஸோ பிரைம் வியூவர்ஸ்க்காக அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே சோ அந்த ஒரு இது அந்த மூவிக்கு ஆட்ன்றீங்களா இது? எஸ் மேம், அமேசான் பிரைம்ல அந்த மூவி இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்றாங்க மேம். சோ அந்த மூவியே த்ரூ அமேசான் ஆட் ப்ரமோட் பண்றாங்கன்றீங்களா? ஆமா மேம். ஓகே ராதாகிருஷ்ணன் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மெசேஜ் கிடைக்கிறது இந்த ஆட்ல இருந்து? ஸோ இந்த ஆட்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஜங்க் ஃபுட்னால ஸோ மேபி அந்த மூவி பார்த்து அவங்க மோட்டிவேட் ஆகுறாங்க. ஸோ அதாவது மனசு மாறதுக்குள்ள வாங்கணும்னு சொல்ற வார்த்தை நல்லா இருக்கு. ஓகே அன்னைக்கே வாங்குறதுனால நம்மளுக்கு மனசு மாறதுக்குள்ள அது வாங்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு ஜிம்மு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே போயிடும், போக மாட்டாங்க. அப்படின்றப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்லயே இருக்கும்போது வாங்கினா அன்னைக்கே கிடைச்சா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்லயே பண்ணலாம்னு சொல்றது நல்லா இருக்கு. ஓகே சோ அப்படி என்ன நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்ன்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு? என்ன பண்றது? நான் ஜிம் நாளைக்கு போலாம்னு நினைப்பேன், நாளைக்கு இதை நான் அப்புறம் அடுத்த நாள் நான் நாளைக்கு என்ன நினைப்பேன், நாளைக்கு போலாம்னு நினைப்பேன், அப்படியே டெய்லியும் போயிடும். அது மாதிரி இது கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கு. போஸ்ட்போன் பண்ணாம இன்னைக்கே பண்ணிடலாம்னு சொல்றாங்க. இன்னைக்கே பண்றதுக்கு அமேசான் மோட்டிவேட் பண்ணுது. இன்னைக்கே பண்றதுக்கு அமேசான் மோட்டிவேட் பண்றதுன்றீங்க. ஓகே போஸ்ட்போன் பண்ணாம இருக்கிறதுக்கு. விக்னேஷ் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன மெசேஜ் கிடைக்கிறது நமக்கு? அதான் அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் புக்ல இருந்து இந்த ஃபிட்னஸ்க்கு உண்டான இது கூட கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க மேம். நோட் புக் எங்க காமிச்சாங்கம்மா? நான் இந்த ஆட் கேக்குறேன். இந்த ஆட்ல நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கிறது? என்ன சொல்ல விரும்புறாங்க அவங்க அமேசான் பத்தி? அதான் ஃபிட்னஸ்க்கு உண்டான இது கூட இங்க இதுலயே கிடைக்குது, அதாவது சேம் டே டெலிவரின்ற மாதிரி அதை சொல்றாங்க. அது ஓகே அண்ட் சேம் டே டெலிவரி தவிர என்டர்டெயின்மெண்ட், டெய்லி ஆஃபர்ஸ், எவ்ரிடே ஆஃபர்ஸ். ஓகே எந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்மா? ஓடிடி பிளஸ். ஓகே டெய்லி ஆஃபர்ஸ். அது தவிர ஓவரால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க கார்த்திகேயன்? வாட்ஸ் த மெசேஜ் யூ ஆர் கெட்டிங்? இது மூணு தவிர சேம் டே டெலிவரி, என்டர்டெயின்மெண்ட், டெய்லி ஆஃபர்ஸ் தவிர வேற என்ன ஓவரால் மெசேஜ் என்ன? வாட் இஸ் இட் ஹெல்பிங் அஸ் டு டூ இன் லைஃப்? லேசினஸ் தான் சொல்லுவேன். லேசினஸ் அண்ட் நெகட்டிவா பார்க்கும்போது லேசி,
அண்ட் பாசிட்டிவ் திங்க் இதுல பார்க்கும்போது நம்மளுக்கு வெளியில போய் வாங்கணும் அப்படின்றது இல்லாம சர்ச் பண்ணி ஒரே இடத்துல சர்ச் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே பாஷா, நீங்க என்னமா சொல்வீங்க? ஓவரால்ல என்ன மெசேஜ் கிடைக்கிறதுன்றீங்க? வாட் இஸ் இட் ஹெல்பிங் அஸ் டு இன் லைஃப்? நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல வாங்கிட முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. மனசுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்க முடியும்ன்றீங்க. இதுல இந்த ஆட்ல அது மனசுக்கு பிடிச்சது வாங்க முடியும்ன்ற விஷயம் இதுலதான் தெரிஞ்சுதா? இல்ல அந்த லாஸ்ட்ல அந்த வேர்ட்ல இதுலதான் ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் கவனிக்க முடிஞ்சது, அதனால சொன்னேன். மனம் கேட்பது இட்ஸ் ஆன் அது Amazon Prime. Amazon. ஓகே 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 ஓகே. எனிதிங் எல்ஸ்? நத்திங். ரைட் ரைட் ரைட். இந்த ஆட்ல வேற ஏதாவது புது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஐ மீன் சம்திங் தட் யூ நெவர் நியூ அபவுட் அமேசான், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இதுல தெரிஞ்சதா? நோ மேம். இல்ல மேம். சேம் அந்த ஓவர் நைட் தான். ஓவர் நைட் தான். ஓகே, ஓவர் நைட்னா அடுத்த நாள் வர மாதிரி சேம் டே ஆமா. நீங்க இல்ல, சொல்றது ஓவர் நைட். same day. அன்னைக்கு நைட்டே. ஓகே ஓகே, சேம் டே டெலிவரின்றீங்க. அது ஒண்ணுதான் புதுசுன்றீங்க. ஆமா. இப்போ வந்து நாங்க போன ஆட பார்த்தா இந்த ஆடு பார்த்தோம். ஸோ எங்களுக்கு இதுவா இருக்கும். இல்ல 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 புதுசா நான் பார்க்கறாங்க. சோ அப்படி இல்லம்மா அர்ஜுன், அது மறந்துடுங்க. சப்போஸ் நீங்க இதுவே ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தா என்ன புதுசு? சோ ஜஸ்ட் Same கீப் day. தட் அசைட். தட் இஸ் ஒன் Yeah, வேர்ஜன். ஓகே ஓகே. அது அது ஒரு விதம் காமிக்கிறது, இது இன்னொரு விதம். யா ஓகே ஓகே. சோ இப்போ ஒரு ஒரு கதை எடுக்கணும்னாலே நீங்க வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுப்பீங்களா இல்லையா? க்ளோசிங் இப்படி Yes, இருந்தா ma'am, yes, better-ஆ, ma'am. அப்படி இருந்தா Yeah, better-ஆ, yeah, yeah. அப்படி இருந்தா இந்த ஹீரோ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குமா இல்லையா? அதே Yeah. மாதிரி தான். ஆமா. Okay, so keep that aside for some time. Just think about this ad now, yoga ad. Okay, so is there anything new that you got to know about Amazon Prime from this ad? யா ஃப்ரீ No, ma'am. டெலிவரி. Same day delivery. Okay, அது தவிர ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ. ஏன் அது இல்லையா உங்களுக்கு till now? Amazon Prime மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி இல்லையா? அமேசான் மட்டும் தான் மேம். அப்போ ஃப்ரீ டெலிவரின்றது எப்படி புதுசு? ஆஃபர்ஸ் வந்து எவ்ரிடே ஆஃபர்னு சொல்றேன் மேம். எவ்ரிடே ஆஃபர்ஸ். ஓகே, மார்க்கெட் போல. ஒரு நாள் என்னவா கார்த்திகேயன்? அதான் மேம், ஒரு நாளும் ஆஃபர், எவ்ரிடே ஆஃபர்ன்றாங்களா? அது கொஞ்சம் எவ்ரிடே ஆஃபர்ஸ். ஓகே, ஏன் எவ்ரிடே ஆஃபர்ஸ் இருக்காதா? இல்ல மேம், அந்த எஸ் மேம். அந்த கூப்பன் கிடைக்காது அமேசான் பிரைம் இல்லனா. கூப்பன் கிடைக்காது, சேம் டே டெலிவரி கிடைக்காது. நம்மளால பிரைம் இல்லன்னா அமேசான் Yes, பிரைம் ma'am. இருக்கு இல்லையா உங்ககிட்ட? ஆமா. இருந்தா கூட சில இதுக்கு வந்து ஆஃபர்ஸ் கிடைக்காதுங்க. டெய்லி ஆஃபர்ஸ் கிடைக்காது. டெய்லி ஆஃபர்ஸ்ன்றது இருக்காதுன்றீங்க. ஓகே, எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இருக்குமா ஆஃபர்ஸ்? அப்போ இல்ல மேம், அமேசான் பிரைமுக்கு இருக்கு மேம் ஆஃபர்ஸ். டெய்லி இல்ல, ஆஃபர்ஸ் மாத்தல. கொடுப்பாங்க. ஏதாவது கூப்பன் வந்துட்டே இருக்கும். நம்ம அந்த கூப்பன் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ புதுசுன்றது அப்போ சேம் டே டெலிவரி ஒண்ணுதான்றீங்க. ஆமா. எஸ் மேம். சேம் டே மத்தவங்க என்ன டெலிவரி இருக்கு, சொல்றீங்க? ஓவர் நைட் டெலிவரியும் இருக்கு இப்போ. ஓவர் நைட் டெலிவரியும் இருக்குன்றீங்க. ஓகே, இது இந்த ஆட் வந்து கிளியரா புரிஞ்சிக்க முடியும்ன்றீங்களா இல்ல இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா புரிஞ்சிக்கிறது? ஈஸியா தான் மேம் இருக்கு. புரிஞ்சுக்கலாம். மத்தவங்க ராஜா, உங்க அபிப்பிராயம் என்ன? ராஜா அண்ட் விக்னேஷ் ஈஸியா தான் மேம் இருக்கு. எனக்கு ஆனா எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு கேட்ச். புரியுற மாதிரி இருக்கு, ஆனா கேட்சியா இல்லன்றீங்க. புரிஞ்சுக்கிறது ஈஸியா தான் இருக்குன்றீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே ஓகே. சோ இங்க வந்து ஸ்டோரி எங்கேமா ஸ்டார்ட் ஆச்சு? ஹூல் ஸ்டார்ட்? விக்னேஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வாட்டி. ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆச்சு? வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மூவி பார்த்துருக்காங்க, ஃபேமிலி மேன் 2. அப்போ வந்து அந்த மூவில வந்து செல்லுலயும் வந்து அவங்க வந்து கைதிங்க வந்து இது யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பாக்குறாங்க. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு, நம்மளும் அது மாதிரி பண்ணணும்னுட்டு உடனே அமேசான்ல ஆர்டர் பண்றாங்க மேம். யோகா மேட் ஒரு சம்திங். நிமிஷம். இது விக்னேஷ் சொன்ன ஸ்டோரியில ஏதாவது மிஸ் ஆயிருக்கா இல்ல கரெக்டா சொல்லிருக்காரு? எஸ் மேம். 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த ஃபேமிலி மேன் 2 படம் பாக்குறாங்க. அவங்க ஜெயில இருக்கிற மாதிரி அந்த ஷூட் காட்டுறாங்க, அந்த சீனு. இவங்க 2 பேர் வந்து அந்த ஜூஸும் சிப்ஸும் ஜங்க் ஃபுட் வச்சுட்டு படம் பாக்குறாங்க. அவங்க 2 பேர் கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜெயில இருக்கவங்களே யோகா பண்ற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ ஒய்ஃப் யோசிக்கிறாங்க, ஜெயில இருக்கவங்களே யோகா பண்றாங்க, நம்ம வந்து இன்னும் நம்ம யோகா
அதாவது நம்ம ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டா பண்றது இல்ல ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ம் ஓகே ஓகே. சோ அந்த சீன் எப்படி இருக்கு? ஜெயில்ல இருந்து இவங்க யோகா பண்றாங்க, நம்ம வீட்ல இருந்து நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கு அது கேட்கறதுக்கு? அது கேட்கும்போது சரி நம்ம அது மாதிரி பண்றதே இல்லையே, அவங்களே பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு திங்க் வருது. ஓகே. பட் அந்த தாட் ஏன் வந்ததுன்றீங்க? வாட் வாஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் தாட்? ஏன்னா நம்ம குண்டா இருக்கிறதுனால அந்த தாட் வருது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு ம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தாட் வருதுன்றாங்க. நம்ம குண்டா இருக்கிறதுனால அந்த தாட் வந்ததுன்றீங்க, ஜங்க் ஃபுட். ஓகே. சோ சம்வேர் மைண்ட்ல என்ன இருக்குன்றீங்க அவங்க மைண்ட்ல? அவங்க மைண்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமேசான்ல அவங்க ஹஸ்பண்ட் ம் வந்து தேடுறாரு. ஸோ என்னென்ன ம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ம் என்னென்னலாம் வாங்கிடலாம் உடனே வர மாதிரி, அது ம் கிளிக் பண்றாரு, ஓவர் நைட்ல வர மாதிரி போடுறாரு. ஸோ அந்த ம் டைலாக் ஒன்று வருது, இந்த மாதிரி நம்ம மனசு மாறதுக்குள்ள இது வாங்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் வருது. அப்போ ம் ஒய்ஃப் போய் அந்த பொருளை வாங்குறாங்க, அன்னைக்கு நைட்டே வருது, வாங்குறாங்க. லெட்ஸ் டூ இட் சொல்லி ஹஸ்பண்ட் ம் ஒய்ஃபும் அந்த யோகா பண்றாங்க. ம் அப்புறம் அந்த இதோட வருது. ஸோ அந்த இதுதான் வருது, வேர்ட்ஸ்லாம் வருது. ம் பேக்ரவுண்ட்ல அந்த இது டைலாக் வருது, மனம் பிடித்தது ஆ மனம் ஆர்டர். பிடித்தது இட்ஸ் ஆன். ஓகே. இட்ஸ் ஆன் அதுக்கடுத்தது அமேசான். ஆ, அதாவது இது வந்து நம்மளுக்கு ஓவர் நைட்ல கிடைக்குது, ம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, ம் எவ்ரிடே டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. ம் ம் ஓகே ஓகே. வருது. ஸோ ஸ்டோரி கிளியரா இருக்குன்றீங்க. ஓகே. ஸோ ஸோ யாராவது ஹெல்த் கான்ஷியஸா இருந்தா நமக்கு வந்து அந்த மாதிரி நம்மள பார்த்து நமக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வருது. ஐயோ அவங்க இவ்வளோ இதுலயும் அவங்க பண்றாங்களே, நம்மளால பண்ண முடியலையான்ற தாட் இது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கா? இது வந்து ரிலேட் பண்ண முடியறதா, ரிலேட் பண்ண முடியலையா? அப்படி கண்டிப்பா அப்படி இந்த அந்த தாட் ஒர்க் நமக்கு ஃப்ரம் வருமா வராதா? ஹோம்க்கு அப்புறம் நிறைய பேர் குண்டாயிரு பார்த்துருக்கேன். ஸோ அந்த ம் ரிலேட்டிவ்ஸா சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி தின்னு தின்னு குண்டாயிட்டாங்க அப்படின்னு கூட ம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தின்னு தின்னு குண்டாயிட்டாங்க. குண்டாயிட்டாங்க, ஜங்க் ஓகே. ஃபுட்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை, வீட்லயே இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. என்ன சொல்றீங்க மத்தவங்க கரெக்டா அது ரிலேட் பண்ண முடியறதா அந்த மாதிரி டயலாக்? அண்ட் அது அடுத்தவங்கள வந்து பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் வர்றது அதெல்லாம் சகஜம் தானே? எஸ் மேம் ப்ராக்டிக்கல் Yes, தான் மேம். ma'am. அந்த உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாவது வந்திருக்கா? சொல்லலாம், பரவாயில்ல, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. மேம் எனக்கு வந்திருக்கு மேம். என்ன என்ன எப்போ என்ன சிச்சுவேஷன், என்ன நடந்தது? ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் லைக்கா இந்த ஜிம்மு போய் பண்ணிட்டு, நான் ஜிம்முக்கே போக மாட்டேன். இப்போ ம் அவங்களாம் like இந்த பைசப் காட்டுறது, ஃபோனம்ஸ் ம் எல்லாம் காட்டுட்டு இருப்பான். எனக்கு ஒரு மாதிரி ஐயோ இவன்லாம் காட்டுறேன், நம்ம போய் காட்டுறது, அதெல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகும். கில்ட்டு நான் கில்ட்டி. என்ன பண்ணுவேன், சரி அவன் பார்க்கும்போது லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்லிம்மா இருப்பான், ஸ்கின்னி பர்சன் தான் இருப்பான். பட் ஆனா அவன் சொல்லுவான், நீ வந்து ஸ்கின்னியா இருக்க, என்ன மாதிரி பல்கா, நீ வந்து என்ன மாதிரி பல்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்ப்போம். ஓகே ஓகே. ரைட் 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 ரைட். ஓகே. சோ அங்கே அந்த ஃபேமிலி மேன் என்ற மூவி வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் மேம். பார்த்துருக்கோம் மேம். அது தமிழ்ல பாத்திருக்கீங்களா? தமிழ்ல இதுல பாத்திருக்கீங்களா? தமிழ்ல டயலாக்ஸோட இல்ல ஹிந்தி புரியுமா உங்களுக்கு? ஹிந்தி டப்டு வெர்ஷன். ஆனா நாங்க பார்க்கல. அந்த இந்த இது முன்னாடி வரும், அந்த ஹோம் பேஜ்ல வரும், ஃபேமிலி மேன் 2 இருக்குன்னு சொல்லி. ஆனா நான் ஒன்னும் பார்க்கல. ஓகே ஓகே. மூவி பார்க்கலன்றீங்க. ஓகே ஓகே. ரைட். சோ அந்த ஆக்டர்ஸ் யார் அதுல தெரிஞ்சதா உங்களுக்கு? மனோஜ் வாஜ்பாய். மனோஜ் வாஜ்பாய். அடுத்தவங்க யாரு அது தெரிஞ்சதா? அது ஏதோ வாஜ்பாய்னு சொன்னாங்க. அந்த மூவி காமிச்சாங்களே, அது அது எதனால அந்த மூவி காமிச்சிருப்பாங்கன்றீங்க? அந்த ஜெயில் யோகா பண்றதுனால அந்த மூவி காமிச்சிருக்காங்க. ஓகே. அது அது அந்த ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுது. அந்த மெசேஜ்க்கு அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ண முடியறதா? கண்டிப்பா. ஏன்னா வைஃப் அப்பதான் சொல்றாங்க, ஜெயிலே பண்ண முடியும் போது நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓகே ஓகே. ரைட். சோ அந்த லாஸ்ட் பிட்டு வந்து அவங்க சேம் டே டெலிவரி வருது, அதுக்கப்புறம் லெட்ஸ் டூ இட்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட்டடா யோகா பண்றது, அது எப்படி இருக்குன்றீங்க? அது சொல்லும்போது அது அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பண்றாங்க. அன்னைக்கே கிடைக்கும் போது அவங்க ஒரு சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, அன்னைக்கே டெலிவரி ஆகும்போது. ஓகே. அண்ட் அங்கே வந்து அவர் வந்து ஐ மீன் ஆர்டர்
அதாவது மைண்ட் மாறுறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டா பெட்டர்ன்னு சொல்றாரு. அது அது உண்மைதானே? உண்மைதான். நாளைக்கு வரும்போது சரி இன்னொரு நாள் கேன்சல் பண்ணிடலாம் தோணும். லேட் ஆயிடுச்சுன்னா டெலிவரி ஆகும்போது அது வந்த அப்புறம் அது எடுத்து மேலே வச்சிருவோம். அது வந்த அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வருதுன்னா அது எடுத்து மேலே வச்சிருவோம். இன்னைக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு தோணும். இல்ல பட் அதாவது மைண்ட் மாறுறதுக்குள்ளேயே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் அன்னு சொல்லிட்டு உடனே ஸ்பிளிட் செகண்ட்ல அவர் ஆர்டர் பண்றது, அந்த விஷயம் எப்படி இருக்கு? அது நல்லா இருக்காது. ஸோ அவங்க அது ஓகே தான் மேம். திங்க் பண்ணி வாங்கிக்கிறாரு அது. சோ இது உண்மைதானா? நம்ம வந்து திங்க் பண்ணுவோம், பண்ணணும்னு, ஆனா நாளைக்குன்னு நம்ம புஷ் பண்ணிட்டே இருப்போம் அன்றது இப்ப நம்ம மறந்துடுவோம் மேம். இப்ப மறந்து கூட போகலாம். இப்ப இதுல வந்து இந்த மாதிரி திங்ஸ் காமிச்சாங்க. நாட் ஓன்லி திஸ் எலக்ட்ரானிக் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு மூவி பாக்குறோம், அந்த மூவி சீன்ல ஒரு ஏர்பாட் யூஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ நம்மளும் வாங்கணும்னு நினைச்சோம்னு கூட அதை பார்த்துட்டு நம்ம அமேசான்ல வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கலாம். அது சேம் டே போகலாம். அது கூட இட்ஸ் ஹேப்பன். அப்போ எல்லா ஸ்டோரியில இருக்கிற அத்தனை விஷயமும் உங்களால ரிலேட் பண்ண முடியறது, எல்லாமே கனெக்ட் ஆகுது, எல்லாமே ரியாலிட்டியா தான் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் எங்க வாழ்க்கையிலயும் சொல்றீங்க. இருந்தாலும் அந்த ஸ்டோரியில வந்து அந்த அந்த ஒண்ணுமே இல்ல, பாக்குற மாதிரி ஒண்ணுமே இல்லன்னு ஏமா தோன்றது கார்த்திகேயன்? பாக்குற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே மேம். நானு அந்த செகண்ட் ஸ்டோரி தானே மேம் சொல்றேன். யோகா ஸ்டோரி அப்படி ஐ டிடன்ட் லைக் இட் மச்ன்னு சொன்னீங்க இல்லையா? சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லல மேம். அந்த இது யோகா இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது யோகா வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை ஆர்டர் போடுறேன், என் மனசு போறதுக்குள்ள அது ஈவினிங் வந்துடுதுன்றது எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றேன். ஓகே, சாரி நம்ம மார்க்ஸே கேட்கல. இல்ல எத்தனை மார்க்ஸ் தருவீங்க இதுக்கு? 4. யார் சொன்னா 4? விக்னேஷா? இல்ல பாஷா மேம். பாஷா 4. வை பாஷா? ஸ்டார்டிங்லயே சொல்றேன் மேம் எனக்கு அவ்வளவு பிடிக்கல அப்படின்ட்டு. ஓகே, மத்தவங்க 10 மேம். 10. எத்தனை பேர் 10 கொடுக்குறீங்க? கை தூக்குங்க. ஒருத்தர் மட்டும்தான், ராதாகிருஷ்ணன் மட்டும். கார்த்திகேயன் நீ 5. கார்த்திகேயன் 5. ஓகே 9. ஓகே சாரி 9. ஏமா 9? ஒரு மார்க் எதுக்கு கட் பண்ணீங்க? 9 எதுக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அதான் மேம் நான் சொன்னேன்ல, அந்த யோகா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அதை நான் நினைச்ச உடனே ஆர்டர் போடுறேன். என் மனசு மாறதுக்குள்ள அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் எனக்கு பிடிச்சது, அதனால 9. ஓகே, அண்ட் 1 மார்க் எங்க கட் பண்ணீங்க? 1 மார்க் எங்க கட் பண்ணேன்னா, மூவி பார்த்துட்டு தான் யோகா இது பண்ற மாதிரியா இருந்தா காமிச்சாங்க. பட் அவருக்கு ஆல்ரெடி அவர் வந்துட்டு இது ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாரு, அதனால ஓகே. சோ அவங்க மூவியும் இங்க ப்ராடக்ட் எதனால மூவிஸ் காமிக்கிறாங்க, ஒரு பக்கம் ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புறாங்கன்றீங்க? எதனால அவங்க வந்து விஷயத்தை வந்து மூவி வச்சு சொல்றாங்க? சோ அப்படின்னா வாட் ஆர் தே ட்ரைங் டு கன்வே? நம்ம உங்ககிட்ட என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, அதே நேரத்துல அந்த மூவில என்ன வருதோ அது எங்க ப்ராடக்ட், அது வந்து எங்க இதுல ப்ராடக்ட் இருக்கு, நீங்க வேணும்னா வந்து அதை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி சொல்றாங்க மேம். என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, அதே நேரத்துல அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எங்க எங்க ஆப்லயே வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுல நீங்க பாக்குற ஒரு ப்ராடக்ட். கார்த்திகேயன் கட் ஆயிடுது. ஹலோ கார்த்திகேயன். நெட்வொர்க் இஷ்யூ. நெட்வொர்க் இஷ்யூ. யா. சோ விக்னேஷ், நீங்க எத்தனை மார்க்ஸ்மா கொடுத்துருக்கீங்க? 5 மேம். 5 எதுக்குமா 5? மேம் எனக்கு பாக்குறதால மட்டும் அதை வாங்கிடுவேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இங்க ஜிம்முக்கே ஒழுங்கா போறது இல்ல, இதுல அதை பார்த்து வாங்கி வீட்டுல என்ன பண்ண போறோம்னு எனக்கு தோணும் மேம். ஓகே, அர்ஜுன் நீங்க எத்தனை மார்க்ஸ்மா? 8 மேம். வை 8? மேம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தா நல்லதா இருக்கு, ஐடியாவும் நல்லதா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல சொன்னா நம்ம யோகா பண்ணி வெயிட் லாஸ் குறைக்கிறது இல்ல, நம்ம ஜிம்மு தான் போவோம் எப்பவுமே. வெயிட் லாஸ்னா ஜிம்மு தான், யோகா பண்ணி நம்ம வெயிட் குறைக்க மாட்டோம்ல. ஏன் குறைக்க முடியாதுன்றீங்க? எல்லாம் இப்ப நான் வெயிட் குறைக்க போனா ஐ எம் கோயிங் டு ஜிம், நான் வந்து 9 இயர்ஸ் வந்து நான் வெயிட் குறைக்க போறேன், அந்த மாதிரி தான் பண்றாங்க. பிராக்டிகலா திங்க் பண்றாங்க. ராஜா நீங்க என்ன சொல்றீங்க? நானும் 8 தான் மேம். சேம் தான் மேம்.
மூவியை பார்த்துதான் நான் வந்துட்டு ஒன்னொரு திங்ஸ் வாங்குவேன்னுலாம் சொல்ற முடியாது. ம் பட் அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுனால வேணா இன்ஃபார்ம் பண்றதுக்காக வேணா கொண்டு போயிருக்கலாம். பட் நம்ம எதுவும் மூவில பார்த்துட்டு உடனே போயிட்டு அந்த திங்ஸ் வேணும்னு வாங்குறதுலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு வேணும், நீட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வாங்குவோம். ஸோ அந்த கரெக்ட். நீட்ஸ் இருந்ததுன்னா நம்ம பட் வாட் வாஸ் த பாயிண்ட்? எதனால அவங்க அப்படி காமிச்சிருக்காங்கன்றது தான் மெயின் இல்லையா? why are they எஸ் மேம். connecting it to movie என்றது தான் பாயிண்ட். Sure. மூவிக்கு பதிலா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காமிச்சிருக்கலாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அர்ஜுன் ஒரு ஸ்டோரி சொன்னார் பாருங்க, ஃப்ரெண்டு வந்து எப்ப பாரு பைசெப்ஸ் காமிச்சுட்டே இருப்பா, எனக்கு என்னடா இது அது தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி காமிச்சிருந்தா என்ன மிஸ் ஆயிருக்கோன்றீங்க அங்கே? அது என்ன அவங்களோட மாதிரியான ஒரு entertainment ஆட் ஆயிருக்கும்? சொல்லிருக்க மாட்டாங்க மேம். வெறும் அமேசான் என்டர்டைன்மெண்ட் அது சொல்லிருக்க மாட்டாங்கல்ல. அது சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும், லைக் அந்த சேம் நைட் டெலிவரின்னு இருக்கணும், எவிட் ஆஃபர்ஸ் இருக்கணும், மூவ்ஸ் இந்த இது இதெல்லாம் வந்துட்டு மத்த பிளிப்கார்ட் அந்த மாதிரி தானே வந்துரும். ஏன் இது மாதிரி டிக்கா இது கேள்வியும் நீங்களே கேக்குறீங்க, பதிலும் நீங்களே கொடுக்குறீங்க. பட் அது கொஞ்சம் கேட்சே இல்ல. கேட்சியா இல்லன்றீங்க. ஓகே, உங்க கேள்விக்கு நீங்களே பதில் கொடுத்துட்டீங்கல்ல அர்ஜுன்? எஸ் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றீங்களோ? இல்ல மேம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் மேம். ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். ஓகே, சோ ஒரு அளவுக்கு தான் நம்ப முடியும்ன்றீங்க. ஆனா அந்த மூவி பார்த்த உடனே எந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரும்ன்றது சொல்ல முடியாதுன்றீங்க, ரைட்? இன்ஸ்பயர் பண்ணுமா இல்லையா அந்த இது பண்றதுக்குன்றது சொல்ல முடியல. ஆனா மெசேஜ் ரெண்டுமே இருக்கு எங்க கிட்ட, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஷாப்பிங்கும் இருக்குன்றது கிளியரா இருக்குன்றீங்க, ரைட்? ஓகே, இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் போல இருக்கோன்றீங்க? நேரா ஜிம்முக்கு போகணும்னு தோணும் மேம். ஜிம்முக்கு போகணும்னு தோணும் மேம். நம்ம வீட்ல தோணுன்றீங்க, நம்மள வீட்ல பண்ணலாம் அப்படிக்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே. அமேசான் பிரைம் பத்தி என்ன தோன்றது? என்ன தாட் வருது இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம்? இப்போ நம்ம ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணா அது வந்து சேம் நைட்ல டெலிவரி ஆயிடும். ஸோ நம்ம டிஃப்ரெண்டா பார்த்துட்டு நம்ம இதுங்களே வந்து யோகா மேட் அதெல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஏன் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஒரு போனுக்கு சார்ஜரோ நம்மளோட என்ன நீட்ஸ் தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணணும்ன்றது எந்த அளவுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டி விடுறது? இவங்க ட்ரை பண்ணாங்க, சோ நம்மளும் ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணுவோம். எந்த அளவுக்கு இஸ் தி பாயிண்ட்? எந்த அளவுக்குன்னா அது இப்பவே நான் போய் இது ட்ரை பண்ணணும்ன்ற அந்த ஆர்வத்தை தூண்டி விட முடியறதா இதால? இல்ல பண்ணலாம், நல்லதான் இருக்கு, இப்பவே பண்ணிடலாம் தோணுது மேம். இது யாரு? இது ஷேக் எல்லாரும் இருக்கீங்களே, இது யாரோ வராங்க, ஷேக் அலாவுத்தீன். ஓகே, யார் இது? அது பாஷா தானே இங்க இருந்தாரு? ஓகே, சம் கன்ஃபியூஷன். ஓகே, அது அந்த அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இதால தூண்டி விட முடியறதுன்றீங்க? இந்த ஆர்வம் வந்து நம்மளுக்கு அந்த அந்த மோட்டிவேட் பண்றதுனால நம்ம ஆர்டர் பண்ண அன்னைக்கே கிடைக்கிறதுனால நம்ம அகைன் வாங்கலாம்னு ஒரு தூண்டுதல் வருது. நிறைய ஆர்டர்ஸ் ஸோ நம்ம அன்னைக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு தேவையானதானே அன்னைக்கு ஆர்டர் பண்ணுவோம். இல்ல, இந்த ஆட்ல அந்த பவர் இருக்கா? ஓகே, நம்ம ட்ரை பண்ணலாமே என்ற ஒரு எஸ் கண்டிப்பா இருக்கு. எதுனால எது பார்த்து? சேம் டே டெலிவரின்றது பார்த்து. ஆமா. ஓகே, மத்தவங்க என்ன சொல்றீங்க? அது ட்ரை பண்ணணுமே என்ற ஒரு ஃபீல் கொடுக்க முடியறதா இதால? கொடுக்க முடியலையா? கொடுக்க முடியுது. ஓகே ஓகே ஓகே, ரைட் ரைட். ஓகே, சோ இப்போ வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த ஸ்கிரிப்ட் வந்து மோர் என்கேஜிங்கா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஒன் தான் மேம். ரொம்ப செகண்ட் ஒன் மேம். உங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்கெட்சிங்ன்றது தான் மோர் என்கேஜிங்கா இருந்ததுன்றீங்க. ராதாகிருஷ்ணனுக்கு யோகா மோர் என்கேஜிங்கா இருந்தது. ஓகே, ராதாகிருஷ்ணன் எதுக்கு உங்களுக்கு எனக்கு போத் மேம். மோர் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணணும்னா? பாஷா
நீங்க இப்பதான் வந்தீங்க. இப்ப 2 ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம், ரைட்? ஒன்னு ஸ்கெட்ச்து, இன்னொன்னு வந்து யோகாது, ரைட்? இந்த ரெண்டுல எது மோர் என்கேஜிங்கா இருந்தது? பார்த்துட்டே இருக்கணும், நெக்ஸ்ட் வாட் ஸ்கெட்ச் மேம். ஒரு ஆர்வம் இருந்தது. ஸ்கெட்ச் ஸ்கெட்ச் தான். எதனால ஸ்கெட்ச் தான் எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஏன்னு தெரியல. கொஞ்சம் கேட்சியா இருந்துச்சு. அவங்கவுங்க ரீசனிங் அவங்க சொல்லுங்க. எனக்கு அது கேட்சியா ஸ்கெட்சே இருந்துச்சு. பிடிச்சிருந்ததுன்னா அவங்க மோரோவர் அது ஒரு மாதிரி நல்லா அவங்களோட பாண்டிங்க நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க டேலண்ட்டே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இருந்தது, அந்த ஹஸ்பண்டோட டேலண்ட்டை. ஓகே, ஓகே. அது மோரோவர் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ராஜா, உங்க அபிப்பிராயம் என்னம்மா? ஏன் உங்களுக்கு ஸ்கெட்ச்ன்றது அதிகமா என்கேஜிங்கா தோணி இருக்கு? எனக்கு அது கேட்சியா இருந்துச்சு மேம். ஸோ அதான் ஏன்? சம்டைம் அது வந்து அது ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங்கும், ஸோ அவங்களுக்கு 2 பேரும் கேர் எடுத்து பண்ணி வைக்கிறது, ஸோ அவங்களுக்கு வேணுங்கிறது நீட்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும்னு தாட் பண்றது, ஸோ அதெல்லாம் தான் மேம். ஓகே. விக்னேஷ், நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தான் மேம். ஏன்னா அவங்க 2 எதனால? ஹஸ்பண்ட் போட்டு அதான் மேம், அவங்க ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு, சரி நம்மளும், அதனால அவங்க ஒய்ஃப் வந்து அதை வாங்கி கொடுக்குறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஏன்னா ஒரு யோகா மேட்டை வச்சு நம்ம வீட்டுல இது வெயிட் லாஸ் பண்ணுவோம்னா அது கண்டிப்பா முடியாது. கார்த்திகேயன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் தான் பிடிச்சது. எதனாலமா? ஏன் அதுனா அதான் மேம், அந்த லவ், அவங்களோட அஃபெக்ஷன், அதுல வந்து அவங்களோட இது காட்டுறாங்கல்ல, பாண்டிங் அந்த இதெல்லாம், இது ஒரு ஃபேமிலிக்கு தேவையானதா அதுல காட்டுற மாதிரி இருந்தது. ஓகே, ஓகே. ஐயா ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு ஏமா அது அவ்வளவா பிடிக்கல? எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ரிலேட்டபிளா இல்ல. வைஃப் வந்து எப்பயாவது வாங்கி தரலாம், ரெகுலரா வாங்கி தர்றது நாட் பாசிபிள். அது ஒண்ணு. அப்புறம் அந்த பென்சில் ஸ்கேல் இதுக்காக ஸ்கெட்சுக்காக நம்ம பக்கத்துலயே போய் வாங்கிக்கலாம். அது போய் அமேசான்ல போட்டு நைட் வரையும் வெயிட் பண்ணி வாங்குறது எனக்கு பிடிக்கல. எனக்கும் அது மேபி பிடிக்கல. பெருசா தான் போட்டிருக்கலாம். எனக்கும் அது பிடிக்கலதான். நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ஆட் பார்க்கும் போதே பக்கத்துல இருக்க ஸ்டேஷன் போய் வாங்கலாமேன்ட்டு. பட் எனக்கு அதுல பிடிச்சிருந்தது என்னன்னா இந்த ஒன் தான், அவங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் காமிச்சிருக்காங்கன்றது. ஓகே. எந்த இது வந்து மெசேஜ் கிளாரிட்டி எதுல இருக்கு? ஒன்ல மெசேஜ் இருக்கு. செகண்ட் மேம். ஸ்கெட்ச்ல தான் மெசேஜ் கிளாரிட்டி இருக்குன்றீங்க. எதனால ராதாகிருஷ்ணன், எதனால செகண்ட்ல தான் மெசேஜ் கிளியரா இருக்குன்னு தோன்றது? ஏன்னா ஜங்க் ஃபுட்டு பிளஸ் வந்து டிவி பார்த்து அந்த ஜிம் பண்றது, அன்னைக்கே பண்ணணும்னு சொல்றது, அப்புறம் அந்த கடைசியா அந்த அமேசான் பத்தி கிளியரா சொல்றது எனக்கு தோணுச்சு செகண்ட் ஒன். ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் கிளியரா இருக்குன்னு தோன்றது? மேம் எனக்கும் செகண்ட் ஒன் தோணுச்சு. எதனாலமா அர்ஜுன்? இதனால இப்போ வந்துட்டு இப்போ அவங்க எல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க, இந்த இது ஆட் இது ஐ மீன் சொல்றது சீரிஸ் பாக்குறாங்க, அதெல்லாம் வந்து அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களே வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. அதனால வந்து நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் தோணுது. ஓகே, ஓகே. பட் நீங்க தான் இது நடக்கிற காரியமே இல்லையேன்னு சொன்னீங்களே. மேம் யோகா இல்ல மேம், யோகா இல்ல, ஜிம்முக்கு போறாங்க. ஓகே, ஜிம்முக்கு அந்த கார்த்திகேயன், விக்னேஷ், ஓகே, பாஷா அண்ட் ராஜா, உங்களுக்கு ஏமா ஃபர்ஸ்ட்ல தான் மெசேஜ் கிளியரா இருக்கு? ஐ மீன் பிராண்ட் பத்தி என்ன சொல்ல விரும்புறாங்கன்றது அது தெளிவா வந்து ஃபர்ஸ்ட்ல தான் சொல்லியிருக்காங்கன்றதே தோன்றது. ராஜா, நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அவங்க அந்த ஃபர்ஸி மூவி பார்க்குறாங்க, ஸோ அதில் வந்து என்டர்டைன்மெண்ட் அதில் வந்துருது மேம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, ஸோ சேம் டே டெலிவரி, ஸோ அது அதில் வந்துருது. சேம் டைம் அவங்க வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அந்த வாங்கும்போது ஆஃபர்ஸ்ல வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட்லேயும் இருக்குது, செகண்ட்லேயும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடோட கனெக்ட் ஆகுறது வந்துட்டு எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட்ல தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் அதிகமா கனெக்ட் பண்ண முடியறது உங்களாலன்றீங்க. பாஷா, உங்க அபிப்பிராயம் என்னமா? சிமிலரா ராஜா சொன்ன மாதிரி தான் மேம். 2 ஆட்லயுமே கண்டென்ட் வைஸ் நல்லா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதுல அண்ட் மோர் ஓவர் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுதான் மேட்டரா இருந்தது. சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆட். அமேசான்ல ஷாப் பண்ண வைக்கிறது ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம உடனே போய் அதை ட்ரை பண்ணணும்ன்ற ஒரு ஃபீல் கொடுக்கறது எதுன்றீங்க? ஃபர்ஸ்ட். எனக்கு செகண்ட் மேம். எது செகண்ட்? சோ ராதாகிருஷ்ணன் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் செகண்ட் ஃபார் எவ்ரி யோகா இது அன்றீங்க எல்லாத்துலயுமே. ஈக்குவல் டாமினன்ஸ் மேம்.
ஓகே. மத்தவங்க நீங்க எல்லாரும் விக்னேஷ் உங்க அபிப்பிராயம் என்னம்மா? எது வந்து இப்பவே நான் போய் அதை ட்ரை பண்ணணும்ன்ற ஃபீல் எதுல அதிகமா வந்தது உங்களுக்கு? அந்த ஸ்கெட்ச் ஆட்லியா இல்ல யோகா ஆட்லியா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் தான் மேம். ஏன்னா ஸ்கெட்ச் ஆட் பாத்தீங்கன்னா எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஒன் தான் பிடிச்சிருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த யோகா வந்து அவ்வளவு எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. 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 ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அந்த ஸ்கெட்ச் ஆட் தான் வின்னர்ன்றீங்க, ரைட்? எஸ் மேம். எஸ் மேம். எக்ஸப்ட் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் preferred the yoga ad. எங்க அடிபட்டது ராதாகிருஷ்ணன்? Can you may I understand? ஏன்னா செகண்ட்ல தான் எனக்கு கொஞ்சம் அந்த வாங்கணும்னு ஒரு ஆர்வமே உருவாகுது. அந்த ஜிம் ப்ராடக்ட். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது ஈஸியா போய் நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு 1/2 hour போயிட்டு நம்ம வாங்க முடியும். இது நம்ம வீட்டுக்கே வருதுன்னா கொஞ்சம் அது ரிலேட்டபிளா இருக்கு. Okay. பென்சில் ஸ்கேல நம்ம இங்க இருந்தே வாங்கிக்கலாமே அப்படின்னு ஒரு தாட். ஓகே. ஓகே. சோ இந்த ஆட் வந்து இப்படியே இந்த ஸ்கிரிப்ட் இப்படியே நல்லா இருக்கா? இதுல ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது delete பண்ணணும், or ஏதாவது சேஞ்சஸ் தேவையா? மேம் யோகா பண்ற பதிலா இவங்க சீரியஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே வந்துட்டு போன்ல பாக்குறாங்க, ஜிம்ல ஐ மீன் போன்ல பாக்குறாங்க, லைக் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பாக்குறாங்கன்னா ஓகே இது பண்ணலாம். Okay. யோகா வீட்ல இருந்தே யோகானா இதாகுது. அட்லீஸ்ட் வீட்ல Okay. யோகால கூட மொட்டை மாடி கூட பண்ணலாம் யோகா. ஓகே. வீட்லயே பண்றாங்க. ஏன் வீட்ல பண்ண முடியாதா யோகா? மொட்டை டிவி மாடியில பார்த்து போய் பண்ணுவாங்களே. மொட்டை இல்ல மாடியில போய் ஏசில பண்ணணும். ஏசில ஒர்க் அவுட் பண்ணா வேஸ்ட் தானே. ஏன் எதுக்கு வேஸ்ட்?